டாபிக் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் பற்றி எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் தான் படிச்சிருக்கோம். நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்காக வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி டிவைட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது அதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இப்போ அதே கான்செப்டில் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது ஒரு டாஸ்க்கை ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டர்லேயே பண்ணாமல் மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸில் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு ரிசல்ட்டை வந்து ஒன்றா நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்டெகிரேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோம். அது பேர் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்னு பேர். ஸோ இப்போ அதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அடுத்து நமக்கு தேவை என்ன அப்படின்னா, ஒரே இடத்துல இருந்தோம்னா நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. எல்லாருமே வேற வேறு இடத்துல இருக்கும். அப்போ ஒரு பர்டிகுலர் மெம்பருக்கும் இன்னொரு மெம்பருக்கும் நடுவில் நமக்கு வந்து கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனால் தான் நம்மளால பேசிக்க முடியும். அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்லேயும் நம்ம வந்து ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் ஒரு கம்ப்யூட்டரில் ப்ராசஸ் 2 ஒரு கம்ப்யூட்டரில் ப்ராசஸ் 3 ஒரு கம்ப்யூட்டரில் நடக்குதுன்னா கம்யூனிகேஷன் பண்ணணும். அப்போ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது த்ரூ நெட்வொர்க் மூலயமா நம்ம பண்ணுறோம். அப்போ மெயினாக ஒரே விஷயம் மட்டும்தான், எல்லா கம்ப்யூட்டரும் சேர்ந்து ஒரே வேலைக்கு அல்டிமேட் ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று நம்ம ரெடி பண்ணுறோம். என்ன அப்படின்னா டேட்டா அப்டேஷன் பண்ணுறோம், இல்லை டேட்டா மைனிங்கில் பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டா மைனிங்கில் உள்ள அந்த பர்டிகுலர் டோட்டல் ஒர்க்கையுமே சின்ன சின்ன ஒர்க்காக ஸ்ப்ளிட் பண்ணி வேறு சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறோம். அந்த பர்டிகுலர் டோட்டல் டாஸ்க்குமே என்ன ஆகுது அப்படின்னா இன்டெகிரேட் ஆகி நமக்கு அவுட்புட்டாக வரும்போது ஒரே அவுட்புட் தான், சிங்கிள் அவுட்புட் தான். அதுதான் வந்து கோல். ஸோ அப்போ நமக்கு இங்கே காமன் கோல். அப்புறம் அடுத்த கட்டை என்ன அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இங்கே நம்ம பார்க்கும்போது நோடுன்னு சொல்கிறோம். கம்ப்யூட்டர் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா அது நோடுன்னு பேர். அதே ஒரு பர்டிகுலர் ஒரு 10 கம்ப்யூட்டர் ஒன்றா சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த 10 கம்ப்யூட்டரையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இடத்துக்குள்ள குரூப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அது பேர் கிளஸ்டர். ஸோ கிளஸ்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் நோட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி கிளஸ்டரோட மெயினான ஒரு ரோல் என்ன அப்படின்னா இந்த இடத்துல, ஸோ கிளஸ்டரோட மெயின் ரோல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ நான் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது நமக்கு. இப்போ உங்கள்கிட்ட நான் வந்துட்டு ஜூம் மீட்டிங் ஷெடியூல் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் என்னால் அனுப்ப முடியாது, நான் குரூப்பில் போடுறேன். அப்போ என்னன்னா நம்ம குரூப் அப்போ அந்த கிளஸ்டரில் இருக்கும், ஒருத்தட்ட அந்த ஒரு பர்டிகுலர் குரூப்பில் போட்டாலே எல்லாராலையும் பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு இருக்கிற ரியல் சுச்சுவேஷனுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் கிளஸ்டர் இதுதான். வேறு எதுவுமே ஒன்றுமே யோசிக்க தேவையில்ல. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிருக்க குரூப்ஸ். அப்போ ஃபைனல் இயர் சிஎஸ்சிங்கிறது ஒரு கிளஸ்டர். அந்த கிளஸ்டருக்குள்ளே இருக்கிற 50 பேருமே 50 பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மெசேஜ் வியூ பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்க்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள்னே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதை. அதுக்கு அடுத்தது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுறீங்க, நல்லது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாருமே கனெக்ட் ஆகுங்க, ஒரு இஷ்யூவும் கிடையாது. கனெக்ட் ஆகி கேட்கலனாலும் ப்ராப்ளம் இல்லை, வெயிட் பண்ணுங்கள். இந்த செஷன் ரெக்கார்ட் ஆகுது, ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோவாக போடுறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபிசிக்கலி ஜாகிரபிக்கலி செப்பரேட்டட் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னா நமக்கு ஃபிசிக்கலாக இங்கே பார்க்கும்போது லேபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே இன்னொரு கம்ப்யூட்டர் ரன் பண்ண முடியும். வர்ச்சுவலில் நம்ம அந்த கான்செப்ட் பார்ப்போம். அது இல்லாமல் தனித்தனி கம்ப்யூட்டர் இருக்குது, ஃபிசிக்கலாகவே வேறு கம்ப்யூட்டர். அது இல்லாமல் இந்த இடத்துல இல்லை, வேற ஒரு இடத்துல இருக்குது. வீட்டில் என்னட்ட இருக்கிற கம்ப்யூட்டர் நான் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறேன். அப்போ ஜியாகிரபிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட்னு பேர் அதுக்கு தான். ஸோ இப்போ அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணாது அப்படின்னா, எதை மட்டும் ஷேர் பண்ணிக்காது அப்படின்னா ஃபிசிக்கல் மெமரி, என்னுடைய கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபிசிக்கல் மெமரியை நான் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டமில் ஷேர் பண்ண மாட்டேன். பட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் ஐ கேன் ஏபிள் டு கம்ப்யூட் த ப்ராசஸ் பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி கிளாக் வந்து ஷேர் ஆகாது. கிளாக் ஏன் ஷேர் ஆகாது அப்படின்னா இந்த மெயின் திங், கிளாக் ஏன் ஷேர் ஆகாதுன்னா வேறு ஜோன்லேருந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா காமன் ஒர்க் டைமிங்கில் இருக்காது, அதனால கிளாக்கும் வந்து ஷேர் ஆகாது. ஸோ அப்போ ஒவ்வொரு பர்டிகுலர் ப்ராசஸருக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் ப்ராசஸருக்குள்ளேயும் சின்னதாக லோக்கல் மெமரின்னு ஒன்று இருக்கும். அப்போ நான் ஏன் இதை வந்து திரும்ப சொல்கிறேன்னா ஃபிசிக்கல் மெமரியை எந்த கம்ப்யூட்டருமே ஷேர் பண்ணுறது இல்லை. அப்போ இந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டர் தான், இந்த கம்ப்யூட்டரில் தான் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, ப்ராசஸ்லாம் நடக்குதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதில் அந்த கம்ப்யூட்டருக்கு பேர், அந்த கம்ப்யூட்டரோட அட்ரஸ், மேக் அட்ரஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஐபி அட்ரஸ். அப்போ அதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னா ப்ராசஸருக்குள்ளேயே இன்பில்டாக லோக்கல் மெமரின்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்போ அந்த லோக்கல் மெமரிக்குள்ளேயே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். அது மூலியமாக தான் கம்யூனிகேஷன் நடக்குது. இப்போ இந்த பர்டிகுலர் நோடை பொறுத்தளவில் ஒரு எல்லாமே நோடு இருக்குன்னா, நான் லேப்டாப்பில் இருப்பேன், ஒருத்தர் கம்ப்யூட்டரில் இருப்பாங்க, ஒருத்தர் மொபைலில் இருப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா டேப்லெட்டில் இருப்பாங்க. யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாறும். யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 7 இருக்கலாம், எக்ஸ்பி இருக்கலாம், 10 இருக்கலாம், உபண்டுவா இருக்கலாம். அப்போ எல்லாமே இங்கே என்ன கிடையாது அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர்ஸ், ஹெட்ரோஜினியஸாக இருக்குது. ஹெட்ரோஜினியஸ் ஆர்கிடெக்சர்ஸில் இருக்குது ஹெட்ரோஜினியஸ் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்னா என்ன. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அடுத்த லெவல். ஸோ கம்ப்யூட்டர் வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்குது, ஆனால் ஒவ்வொரு பர்டிகுலர் கம்ப்யூட்டரும் ரன் ஆகணும்னாலே இதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். ஸோ இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்தளவில் மெயினான விஷயமே என்னால் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே ஹெட்ரோஜினியஸாக நான் எண்டு பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ஹெட்ரோஜினியஸ்னால் எல்லாருக்குமே தெரியும், வேறு மாதிரியான
நெட்ஒர்க்குள்ளேயோ வேற வேற மாதிரியான சிஸ்டம்ஸ்குள்ளேயோ இருக்கிற எல்லாத்தையுமே ஒன்றா கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன இருக்கக்கூடாதுன்னா டேட்டா லாஸ்ட் இருக்கக்கூடாது. கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளால வந்து என்னவா இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இது எல்லாமே வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலியமாக மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு மஸ்ட். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சென்ட்ரலைஸ்டு சிஸ்டமோட பெனிஃபிட் உண்டு. காரணம் என்னன்னா, இப்போ காலேஜ்லேயே நம்ம ஒரு மிஷின் வச்சிருக்கிறோம், ஹெச்ஓடி மிஷின் ஒன்று வச்சிருக்கோம். அதில் எல்லாருமே டேட்டா சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அது சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். எந்த மிஷின்லேருந்து வேணாலும் ஷேரிங்கில் அதை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். ஆனால் அது என்ன கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் கிடையாது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ங்கிற ஒரு விஷயம் வந்து சென்ட்ரலைஸ்டை விட ரொம்ப பெனிஃபிட் ஆனது. ஸோ இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இப்போ லேபில் 50 மிஷின் இருக்குது, 20 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்கன்னா 20 மிஷின் யூஸ் ஆகும், பாக்கி 30 மிஷின் வந்து யூஸ் ஆகாது. இப்போ அதே மாதிரி நான் ஒரு ப்ராசஸ் பண்ணுறேன், அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து தேவை வந்து ஒரு 4 ப்ராசஸர் இருந்தாலே போதும். ஆனால் என்கிட்ட வந்து அவைலபிள் நிறைய இருக்குது அப்படின்னா அது நமக்கு வந்து வேஸ்ட்டாக போகும். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷேர் பண்ணி தேவையான அளவுக்கு பேலன்ஸ்டாக எந்த ஒரு ப்ராசஸரையுமே என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ஐடலாக இருக்க விடுறதில்ல. ஒரு ப்ராசஸருக்கு லோடு ஜாஸ்தி, ஒரு ப்ராசஸருக்கு லோடு கம்மின்னு இருக்காது. பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால நம்ம ரிசோர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறோம், எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அவுட்புட்டும் நம்மளுடைய த்ரூபுட்னு சொல்லுவாங்க, டோட்டல் எண்ட் அவுட்புட், அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது ரெப்ளிகாங்கிறது வந்து சிஸ்டம்ல எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் எல்லா குரூப்லையும் வரும்போது நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம், எல்லாத்தையுமே வந்துட்டு இருக்கேன். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோரேஜில் வந்து திரும்ப ஒரே ஃபைல் வந்து வேற இடத்துலேருந்து சேவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ நமக்கு டேட்டா ரெப்ளிகா. அப்போ அது என்ன ஆகுது, சேம் பர்டிகுலர் கண்டென்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்று தான் வேற இடத்துலேருந்து வந்து சேவ் ஆகுது. அப்போ அந்த ரெப்ளிகா ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். அது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னோட இமேஜ் நான் வந்து இப்போ எல்லாருக்கும் நான் தனித்தனியாக அனுப்பிச்சிட்டே இருந்தேன்னா ஒவ்வொருத்தருக்கும் போயிட்டு இருக்கும். அதுக்கு பதிலாக என்னோட இமேஜ் நான் டிரைவ்ல ஸ்டோர் பண்ணிட்டு லிங்க் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா எல்லாருக்கும் இமேஜ் போகாது, லிங்க் மட்டும் தான் போகும். அப்போ சென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜில் நம்மளுடைய பர்டிகுலர் ஃபைல் இருக்கு. அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்க போது, அந்த லிங்க் யார்கிட்ட எல்லாம் இருக்கோ அவங்க எல்லாரும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்ல இந்த எவல்யூஷன் வந்ததோடைய பர்டிகுலர் எண்டு தான் அடுத்த கட்டம் என்ன ஆக மாறுதுன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இப்போ நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்ட்ல ஏன் இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டிங் ப்ராசஸ் பத்தி படித்தோம், சீரியல் கம்ப்யூட்டிங், பேரலல் கம்ப்யூட்டிங், அடுத்த எவல்யூஷன்ல டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். ஸோ சீரியல் கம்ப்யூட்டிங்ல நம்ம இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது, பேரலல் கம்ப்யூட்டிங்ல தான் இதெல்லாமே நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் பேரலல் கம்ப்யூட்டிங்குடைய மெயினான பேரலல் கம்ப்யூட்டிங்லேயும் நம்ம சில ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. அந்த ட்ராபேக்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கை பொறுத்தளவில் we can able to access the particular computer. எங்கே அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற அந்த கம்ப்யூட்டரை எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஒன்லி ஒன் திங், கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு நெட்வொர்க்கில் இருக்கணும். அது மட்டும்தான் நமக்கு அதில் மஸ்ட். அதை தாண்டி வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ சேம் திங் நம்ம முன்னாடியே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டமில். அதை கரெக்டாக பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்ன மெயின் பர்பஸ், எக்ஸ்சேஞ்சிங் மெசேஜ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி சிஸ்டம்ஸ் சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டரை கம்யூனிகேட் பண்ணுறோம்னா அப்போ அதுக்கு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேணும். கம்யூனிகேஷனில் டிலே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால் ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை முடிக்க முடியாது. அந்த இன்ஸ்டன்ட் டைமில் டிசிஷன் எடுக்கிறது கஷ்டம். இதில் வந்து இந்த பர்டிகுலர் ஒரு மிஷின்லேருந்து வர வேண்டிய அவுட்புட் வரலனாலும் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இன்கம்ப்ளீட்டாகவே இருக்கும். ஸோ டோட்டலாகவே அது என்ன ஆகும்னா டைம் டிலே ப்ளஸ் ஃபெயிலியருக்கு லீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்போ அப்படின்னா கம்யூனிகேஷன் சரியாக இல்லாமல் இருந்தால். ஃபால்ட் டாலரன்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் சென்ட்ரலைஸ்டு தான் சொல்கிறோம். ஒன் செகண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்னாலும் சென்ட்ரலைஸ்டு தான். ஆனால் என்ன பண்ணாது அப்படின்னா என்னோட ஃபிசிக்கல் மெமரி ஆக்சஸ் பண்ணாது. ஃபிசிக்கல் மெமரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. டியூ டு த செக்யூரிட்டி ரீசனுக்காக கொண்டு வந்தது தான் அது. இப்போ அந்த சென்ட்ரலைஸ்டாக இருக்கும்போது அதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்க்கும் நம்மளுடைய பர்டிகுலர் சென்ட்ரலைஸ்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸே அதுதான். ஸோ சென்ட்ரலைஸ்டை பொறுத்தவரை நம்ம சிஸ்டமே அப்படியே ஆக்சஸ் பண்ணும்போது யாராவது வந்து வல்னரபிலிட்டி இல்லை இன்ட்ரூடர்ஸ் உள்ள வந்து டோட்டல் ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துருவாங்கிறப்ப தான் அதை அடுத்த கட்டத்துக்கு மாற்றும் போது ஸோ எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அவங்க. ஸோ அந்த பர்டிகுலர் லிங்க் இருக்கிறவங்க மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும். அந்த கான்செப்டுக்காக தான் வந்து அதை அடுத்த கட்டமாக டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்னு கொண்டு போகிறாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் லிங்க் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்த லிங்க் இல்லைன்னா ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். அப்போ அந்த லிங்க் இல்லாதவங்க யாராலையும் என்ன பண்ண முடியாதுன்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ அதில் ஒரு பர்டிகுலர் லிங்க் இல்லைனாலே ஒர்க் ஆகாதனால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது, வர்றதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபால்ட் டாலரன்ஸில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து
50 செகண்ட் ப்ராசஸ்னு வச்சுப்போம். 50 செகண்ட் ப்ராசஸ் வந்து 35 செகண்ட் கிட்ட வந்து ரன் ஆயிட்டு லாஸ்ட் ஒரு 15 செகண்ட்ல வந்து அது வந்து எண்ட்ல இருக்கும்போது நமக்கு வந்து ஃபெயிலியர் அக்கர் ஆகுது அப்படின்னா திரும்ப ப்ராசஸ் இனிஷியேட் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இனிஷியேட் ஆகி ரன் ஆகிறதுக்கும் அதில் ஆப்ஷன் இருக்கணும். இல்லை அப்படின்னா ரெசியூமிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அது வரைக்கும் இது அப்படியே அந்த பர்டிகுலர் ப்ராசஸை ஹோல்ட் பண்ணிட்டு அது வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ரெசியூம் பண்ணிக்கிறது. ஸோ ரீஇனிஷியேட்டட் ஆப்ஷன்ஸும் நமக்கு அதில் வந்து ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபால்ட் டாலரன்ஸையும் நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இப்போ இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் ஆர்கிடெக்சர் ஒரு டயக்ராம். ஸோ இதில் வந்து 5 லெவல்ஸ் இருக்குது. 0th லெவல், 1st லெவல், 2nd லெவல், 3rd லெவல், 4th லெவல்னு சொல்லிட்டு இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்னு இல்லை, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நமக்கு வந்து ஃபீல்டில் பிளான்ட் இருக்குது அப்படின்னா இது வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிறது வந்து அந்த பிளான்ட்டோட டைரக்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அதாவது டைரக்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்னென்னா என்ன உள்ளுக்குள்ளே நடக்குது எல்லாமே நமக்கு தெரியும். அந்த பர்டிகுலர் பிளான்ட் எப்படி வளருது, அதோடைய க்ரோத் என்ன, எந்த டேட்டில் வந்து அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், பயிர் பண்ணியிருக்கோம், அது இன்னும் எவ்வளோ நாளில் வந்து நமக்கு வந்துட்டு நல்லா வளர்ந்து வரும், எல்லாமே தெரியும். அதுக்கு அடுத்த லெவல் சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா அவங்களுக்கும் பிளான்ட்டுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் யாருக்கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க அப்படின்னா லெவல் 1லேருந்து தான் வாங்குவாங்க. ஸோ அப்போ இதில் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பர்வைசர் நிறைய இருப்பாங்க. அப்போ இந்த சூப்பர்வைசர்ட்டேருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு தான் கோஆர்டினேட்டர். ஸோ அவங்க தான் கோஆர்டினேட்டர். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் கோஆர்டினேட்டருக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு பெரிய ப்ராசஸ், அந்த ப்ராசஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 2 சூப்பர்வைசர் கீழே பிரித்து கொடுத்துருக்கோம். அந்த 2 சூப்பர்வைசர் கீழே இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க தான் ஒர்க்கர், எண்டு ஒர்க்கர். டேரெக்டாக அந்த எண்டு பர்டிகுலர் ஒர்க்கர் என்ன ஒர்க்குங்கிறது யாருக்கு தெரியாது அப்படின்னா கடைசி எண்டில் யார் வேலை பார்க்குறாங்கிறது ஹெட்டுக்கு தெரியாது. ஸோ இன்பிட்வீனில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்போ அது ஒரு கம்ப்யூட்டர் ப்ராசஸ் எடுக்குதுன்னா அந்த கம்ப்யூட்டர் ப்ராசஸ் உள்ளே எடுத்துக்கும், ஒரு ப்ராசஸை 2ஆக பிரிக்குது, 2 ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு ப்ராசஸும் இன்னும் 2 ப்ராசஸாக பிரியுது. அதுக்கு அடுத்தது அந்த 2 ப்ராசஸ் கீழே 4 ப்ராசஸ். ஸோ அப்போ இது எல்லாமே ஒரே கோல் என்ன அப்படின்னா ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் தான். இந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் லெவல் பை லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒரு கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ் எடுத்துப்போம், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ எத்தனை பிட்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அத்தனை 2 பிட் தான் இருக்குது. ஸோ இப்போ 2 பிட்டே நமக்கு போதும். நம்மளோட ப்ராசஸர்லாம் 8 பிட்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரே இதில் முடிச்சிடலாம். சப்போஸ் நம்மளோட ப்ராசஸர் 8 பிட்டு, நம்மள்ட்ட வந்து இப்போ அடிஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறது 16 பிட் அடிஷன் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரே பர்டிகுலர் சிங்கிள் ப்ராசஸாக பண்ண முடியாது. அப்போ 2 ப்ராசஸாக டிவைட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பேஸ்ட் ஆன் த பர்டிகுலர் நமக்கு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிறத பொறுத்து தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும். இதே மாதிரி நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிறத ஒரே மீன் சிங்கிளாக இருக்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகி அல்டிமேட்டாக லாஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் போது சிங்கிள் அவுட்புட்டாக தான் வரும். ஸோ இப்போ இது வந்து ஒரு கம்பேரிசன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேரலல் கம்ப்யூட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். இப்போ நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்மளால சைமல்டேனியஸாக பேரலல் கம்ப்யூட்டிங்கில் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம்ல, அதே தான் ஒரே டைமிங்கில் சாங்ஸ் ஏற்றுறது, சாங்ஸ் கேட்கறது, ஒரு பக்கம் டவுன்லோடிங் போகிறது, ஒரு பக்கம் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி பேரலல் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் பொறுத்தளவில் த சேம் திங் என்ன பண்ணோம் அப்படின்னா வேறு லொக்கேஷன்லேருந்து ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருந்தாலே போதும். டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்னா கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டர் பார்த்தாது, மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ராசஸர் உள்ளுக்குள்ள நிறைய இருக்கும். ஸோ ப்ராசஸர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ப்ராசஸர் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள இப்போ ஸ்டார்டிங்கில் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் Pentium 1, Pentium 2, Pentium 3, Pentium 4 ப்ராசஸர்ல எல்லாம் சிங்கிள் ப்ராசஸர் தான். டியூவல் கோர் ப்ராசஸர் வரும்போது ஒரு ப்ராசஸர் ஒரு பர்டிகுலர் ப்ராசஸரை என்ன பண்ண முடியும்னா டியூவலாக ரோல் பிளே பண்ணும். அப்போ அதுக்கு அடுத்தது கோர் டு டியூ ப்ராசஸர், அது எல்லாமே வந்து ஒரே விஷயம் தான். உள்ளுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுவோம்னா ப்ராசஸர் சப்டிவைட் பண்ணி நம்மளால என்ன பண்ணுவோம்னா எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ சிஸ்டமோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி i3, i5, i7 இப்போ நமக்கு அது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் நமக்கு ப்ராசஸர் இருக்குது. அப்போ அது உள்ள 3 ப்ராசஸர், i5னா 5 ப்ராசஸர், i7னா 7 ப்ராசஸர்ஸ். அப்போ அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டர் அந்த லேப்டாப்புடைய ஸ்பீடு நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் வந்து நார்மல் பேரலல் கம்ப்யூட்டிங்கில் நம்ம ஒர்க் பண்ணுறது மல்டிபிள் ப்ராசஸர். அதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராசஸரை வந்து நமக்கு இன்னும் சின்னதாக்கி லோ காஸ்ட்டில் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் கிடையாது, ஈவன் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர், ஒரு ஃபேனு, ஒரு ஏசி, எதை வேணாலும் அந்த ப்ராசஸரை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிட் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸரை நம்ம நெட்வொர்க் மூலிமா கம்யூனிகேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுதான் மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் பெர்ஃபார்ம் மல்டிபிள் ஆப்ரேஷன் சொல்கிறோம். ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுற நம்ம நார்மல் டெஸ்க்டாப் லேப்டாப் மட்டுமே இல்லாமல் ஒரு சின்ன ப்ராசஸர் ஏதோ ஒரு பர்டிகுலர் டிவைஸில் இருந்துச்சுனாலே அது இன்னைக்கு கம்ப்யூட்டர் தான்.
ஸோ அதில் ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக அதை என்னன்னு சொல்ல முடியும், கம்ப்யூட்டர்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து ஷேர்டு மெமரி, டிஸ்ட்ரிபியூட்டட் மெமரின்னு சொல்கிறோம். அதாவது பேரலல் கம்ப்யூட்டிங்கில் ரெண்டுமே இருக்கும், மெமரி ஷேர் பண்ணிக்கவும் முடியும், டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்க முடியும். பட் டிஸ்ட்ரிபியூட்டரில் டிஸ்ட்ரிபியூட்டட் மெமரி மட்டும்தான். ப்ராசஸர் என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ராசஸர் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா த்ரூ பஸ் அப்படின்னு சொல்லுவோம். பஸ் அப்படிங்கிறது என்னன்னா கேபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இதில் வந்து மதர் போர்டை நம்ம கனெக்ட் பண்ணுறோம்ல, அப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லாமே என்ன இருக்குன்னா கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து பஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பஸ் கான்ஃபிகரேஷனில் தான் ப்ராசஸர் எப்போதுமே கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். நம்ம இதில் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டரில் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டே வந்து என்னென்னா மெசேஜிங். ஸோ நம்ம சென்ட் பண்ணுற அந்த டெக்ஸ்ட் வந்து பிட் பை பைட்டா இல்லை பைட் பை பைட்டா என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கேருந்து இங்கே வருது. நமக்கு சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். இங்கேயும் சிஸ்டம் நல்லா இருக்கும். அதை தாண்டி என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் சிஸ்டம் பேரலல் கம்ப்யூட்டிங் அதோட கெப்பாசிட்டி என்னவோ அது மட்டும் தான் அது வேலை செய்யும். அதுக்கு மேலே போகும்போது அதை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. இங்கே அப்படி கிடையாது. வி கேன் ஏபிள் டு எக்ஸ்பேண்ட். தேவைக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், தேவைக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கலாம். எந்த ரிசோர்ஸையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம இப்போ இன்னொரு ஷார்ட் அண்ட் இதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேரலல் கம்ப்யூட்டிங்கை பொறுத்தளவில் மல்டிபிள் ப்ராசஸர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் சைமல்டேனியஸாக. டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கை பொறுத்தளவில் ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க் மூலியமாக கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அது எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி மெசேஜ் பாசிங் மெத்தடில் அந்த பர்டிகுலர் கோலை வந்து முடிக்கிறோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது, அது எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருக்கோம், எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க, முடிச்சுட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துறோம். ஸோ கம்ப்யூட்டர்ஸை பொறுத்தளவில் இங்கே ஒன் கம்ப்யூட்டர், முன்னாடி பார்த்தோம்ல டிஃப்ரென்ஸ் அதே தான். அங்கே ஒன் கம்ப்யூட்டர், இங்கே மல்டிபிள் கம்ப்யூட்டர். ப்ராசஸிங் மெக்கானிசம் வந்து இங்கே மல்டிபிள் ப்ராசஸர் பெர்ஃபார்மிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கில் வந்து மெசேஜ் பாசிங் மூலியமாகவே எல்லாமே முடிஞ்சிடும். ப்ராசஸ் வந்து மாஸ்டர் கிளாக் ஃபார் சிங்க்ரனைசேஷன் சொல்லிட்டு, ஏன்னா சிங்க்ரனைசேஷன் மஸ்ட் பேரலல் கம்ப்யூட்டிங்கில். இங்கே வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா குளோபல் கிளாக். ரீசன் என்ன அப்படின்னா கிளாக் வந்துட்டு நமக்கு வந்து ஜோன் மாறும்போது டைமிங் மாறும். அதனால இங்கே குளோபல் கிளாக். ஏன்னா நமக்கு இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டமில் எந்த ஜாகிரபியல் லொகேஷனில் வேணாலும் சிஸ்டம் ஸ்டோர் ஆகிருக்கலாம். மெமரி பொறுத்தளவில் ஷேர்டு மெமரியாகவும் டிஸ்ட்ரிபியூட்டட் மெமரியாகவும் இருக்கலாம். பேரலல் கம்ப்யூட்டிங்கில், டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கில் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் டெடிகேட்டடாக அதுக்கு மெமரி இருக்கும். யூசேஜ் பொறுத்தளவில் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங்க்கு பேரலல் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிசோர்ஸஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேலபிலிட்டியாக நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் ஷேரிங், வீடியோ ஷேரிங் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து நாட் நியூ ஒன். நம்ம லாஸ்ட் செஷனில் நம்ம ஒரு பர்டிகுலர் டாபிக் ஸ்டார்ட் பண்ணோம், அதோட கண்டினியூஷன் தான். இட்ஸ் வெரி பிக் டாபிக். அண்டர்லைங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் டாப்பிக்கோட எண்டு தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்ம பேரலல் கம்ப்யூட்டிங் பற்றி கான்செப்ட்ஸு, பேரலல் கம்ப்யூட்டிங்கோட ஆர்கிடெக்சர், பேரலல் கம்ப்யூட்டிங்கில் நம்ம அதோட அட்வான்டேஜஸ், என்னென்ன டைப் ஆஃப் பேரலிசம் இருக்குது, அந்த பர்டிகுலர் பேரலல் கம்ப்யூட்டிங்கோடைய அப்ளிகேஷன் ஏரியாஸ் என்னென்ன, அதே மாதிரி பேரலல் கம்ப்யூட்டிங்கோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன, ஃபியூச்சரில் பேரலல் கம்ப்யூட்டிங் எந்த மாதிரி ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண போகுதுன்னு எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைமாக இன்றைக்கி எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கில் உள்ள மெயினான விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து நம்ம வந்து இப்போ இது வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங், பேரலல் கம்ப்யூட்டிங்கை பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து கிளவுட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கிளவுட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கிளவுடுனே சொல்ல முடியும்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எதுனா ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ், ப்ராட் நெட்வொர்க் ஆக்சஸ், ரிசோர்ஸ் பூலிங், ரேபிட் எலாஸ்டிசிட்டி, மெஷர்டு சர்வீஸ். இது மட்டும்தான், இந்த பர்டிகுலர் 5மே தான் வந்து கிளவுடோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுக்கு கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் த சர்வீஸ் ப்ரொவைடர், டிபெண்டிங் அப்பான் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிபெண்டிங் அப்பான் த நீட், டிபெண்டிங் அப்பான் த எக்ஸிக்யூஷன், இது சேஞ்ச் ஆகும். பட் த பேசிக் 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறாது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பர்டிகுலர் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நம்ம வந்து எப்படி இதில் பார்க்க போகிறோம்னா இது எல்லாமே சேர்ந்தாதான் கிளவுடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மெமரி வேணும் அப்படின்னா நான் போய் ஒரு ஹியூமன்கிட்ட கேட்டு வாங்குறேன். ஒரு பென்ட்ரைவ் வேணும்னு வாங்குறேன், ஒரு பர்டிகுலர் மெமரி கார்டு வேணுன்றதை வாங்குறேன். அந்த பென்ட்ரைவ், அந்த மெமரி கார்டு வந்துட்டு ஹியூமன் இன்டரப்ஷனோட மட்டும்தான் ஒர்க் ஆகும். நான் போய் ஒரு சிஸ்டமில் பென்ட்ரைவை போட்டு நான் ஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் அந்த பென்ட்ரைவ் ஒர்க் ஆகும். அந்த மெமரி கார்டும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனால் கிளவுட் அப்படி கிடையாது. எந்தவித ஹியூமனுடைய இன்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக 24/7 எந்த டைம் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா வித் த ஹெல்ப் ஆஃப் நெட்வொர்க் நம்ம போய் ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிளவுட்ல மெமரி அலோகேட் ஆகி வரணும். ஸோ அதுதான்
தான் ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே தேவை என்ன அப்படின்னா ப்ராட் நெட்வொர்க் ஆக்சஸ் கண்டிப்பாக வேணும். நெட்வொர்க் எந்த அளவுக்கு நமக்கு ப்ராடாக இருக்கோ அப்போ தான் செய்ய முடியும். அதில் ரிசோர்ஸ் பூலிங் அப்படிங்கிறப்ப நமக்கு தேவையான ரிசோர்ஸ் நமக்கு அலோகேட் பண்ணி நமக்கு எக்ஸிகியூஷன் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த பர்டிகுலர் உங்களுக்கு நான் வந்து 5 GB கொடுத்துட்டேன், இதோட முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கே எனக்கு தேவை வந்து இன்னொரு 2 GB கூட தேவைப்படலாம். அப்போ என்ன ஆகணும்னா நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கேலபிலிட்டி எலாஸ்டிசிட்டி பற்றி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். எலாஸ்டிக்னா நமக்கு தெரியும், விரிஞ்சு கொடுக்கறது. திரும்ப என்ன ஆயிக்கும் அப்படின்னா சுருங்கிக்கும் தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் ஸ்கேலபிலிட்டியில் என்ன ஆகாது அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், குறைக்க முடியாது. ஸோ அதனால தான் எலாஸ்டிசிட்டி கிளவுட்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி மெஷர்டு சர்வீஸ் ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட இருக்கு, அது அந்த அளவுக்கு யூஸ் ஆயிருக்குங்கிறத நம்ம மெஷர் பண்ணுவோம், எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ் பற்றி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய நீட் என்னவோ அந்த பர்டிகுலர் ரெக்யர்மெண்ட்டை எந்த வித ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் நான் வாங்குறது தான் ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ். ப்ராட் நெட்வொர்க் ஆக்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க் இருக்கு, அந்த பர்டிகுலர் நெட்வொர்க் மூலமா நம்ம வந்து மொபைல் தான் கனெக்ட் பண்ண முடியும், கம்ப்யூட்டர் தான் கனெக்ட் பண்ண முடியும்னா அது வந்து நார்மல் நெட்வொர்க், லோக்கல் ஏரியா நெட்வொர்க், ஏதாவது டெடிகேட்டட் நெட்வொர்க்னு சொல்லலாம். இது அப்படி கிடையாது. இது வந்துட்டு யூ கேன் ஏபிள் டு கனெக்ட் த மொபைல் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், லேப்டாப்ஸ், ஒர்க் ஸ்டேஷன்ஸ் எக்ஸெட்ராஸ் என்னெல்லாம் டிவைசஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ற அளவுக்கு ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக கிளவுட் வந்து அப்படி தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால கிளவுட் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால தான் அது கிளவுடோட ஒன் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ். என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மொபைலில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியுது, சிஸ்டமில் உள்ள எல்லாத்தையுமே. ஸோ கம்ப்யூட்டரில் இருக்கிற பர்டிகுலர் எக்ஸிக்யூஷன் எல்லாமே மொபைல் நடக்குது. மொபைலை வந்து நம்ம அப்படியே அதே பார்த்தீங்கன்னா வைஸ் வெர்சால மொபைலில் இருக்கிறத நம்ம சிஸ்டம்லையும் பார்க்க முடியும். ஸோ இப்போ அதுதான் கண்டிப்பாக எல்லாமே இருக்கிறதா அந்த இடத்துல நம்ம வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். ரிசோர்ஸ் பூலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டிங் வந்து ஒரு ரிசோர்ஸ் இருக்குன்னா அதை வந்து ஷேர் பண்ணுது. எதுக்காக அப்படின்னா மல்டிபிள் கன்சியூமர்கிட்ட வந்து ஷேர் பண்ணி அதை யூஸ் பண்ணுறோம். டைனமிக்கலி தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் கன்சியூமரோட டிமாண்டை பொறுத்து. அதுக்கு அடுத்தது லொகேஷன் டிபெண்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் லொகேஷன் டிபெண்ட் பண்ணிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ் இருக்குன்னா அந்த ரிசோர்ஸ் எந்த கண்ட்ரியில் இருக்கு, எந்த ஸ்டேட், யார் அதோட டேட்டா சென்டர், அதெல்லாத்தையுமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேட்டா எந்த இடத்துல சேவ் ஆகுது எல்லாமே கிளவுட்ல மெயின்டைன் ஆகும். அதுக்கு அடுத்தது ஸோ அதுக்கு அடுத்தது ஸோ ரிசோர்ஸ் பூலிங் பொறுத்தவரை ஸ்டோரேஜாக இருக்கட்டும், ப்ராசஸிங்காக இருக்கட்டும், நெட்வொர்க் பேண்ட்வித் எல்லாத்தையும் சேர்ந்தது தான். என்ன ரீசன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு நமக்கு கூகுள் டிரைவ்லாம் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே நமக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. அப்போ அது நம்மளோட ஏரியா, நம்ம லாகின் வச்சு தான், நம்மளோட மெயில் ஐடியை லாகின் வச்சு தான் நமக்கு அதில் உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது நமக்கு தேவையான ஃபைல்ஸ் அங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்போ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு என்ன வேணும்னா நெட்வொர்க் வேணும். நெட்வொர்க் பேண்ட்வித் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அது எதையுமே செய்ய முடியாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேபிட் எலாஸ்டிசிட்டி நம்மளுடைய சொன்னதுதான். இப்போ இது வந்துட்டு ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் ஒர்க் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, அதுக்கு தேவையான மெமரி எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக நீடுக்கு ஏற்ற மாதிரி அதை எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கணும் அன்லிமிட்டடாக. இந்த பர்டிகுலர் டைம்குள்ள இந்த பர்டிகுலர் இதுக்குள்ள தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங்ல உள்ள இந்த பர்டிகுலர் கான்செப்டை அச்சீவ் பண்ணவே முடியாது. அதனால அது ஒன் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் எலாஸ்டிசிட்டி. மெஷர்டு சர்வீஸ், ஸோ எவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும், என்னென்னா யாருமே தேவையில்லைன்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நம்ம இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு நான் உள்ளே வந்துடுறேன், 5 மணிக்கு வெளில போயிடுறேன், அப்போ மட்டும்தான் என்னால் வந்து என்னோட ஜிமெயில் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் எங்கேயோ ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ அப்படி கிடையாது, 24/7 எங்கே வேணுமோ நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். இப்போ ஜிமெயில் அப்படிங்கிறது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, கிளவுடில் இருக்குது, எந்த கண்ட்ரோலும் இல்லாமல் டேரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகணும். ஸோ அது ஸ்டோரேஜ், ப்ராசஸிங், பேண்ட்வித் எல்லாமே யூஸ் பண்ணி டோட்டலாக எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் அக்கௌண்ட் அப்படிங்கிறது, யூசர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யூசர் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி மானிட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்தையுமே நம்ம போகிறோம், லாகின் ஆகும்போது லாகின் யூசிங் யுவர் கூகுள் அக்கௌண்ட் ஆர் கிரியேட் யுவர் ஓன் அக்கௌண்ட்னு வருது. என்ன ரீசன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கிளவுடுக்குள்ள போனது அந்த கிளவுட் யார் யூஸ் பண்ணுறா, யார் ஆக்சஸ் பண்ணுறா, இந்த டேட்டா யார் போட்டிருக்காங்கன்னு மானிட்டர் பண்ணணும்னா எப்போ முடியும், நம்மளுடைய லாகின் ஐடியை வச்சு தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ அதுதான் ரொம்ப மெயின். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலேஜ்லேயே நமக்கு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஐடென்டிஃபிகேஷன்ங்கிற மாதிரி. அங்கே வந்து கிளவுடை பொறுத்தளவு நம்மளுடைய யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த யூசர் அக்கௌண்ட் தான் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா மெயினான ஒரு பர்டிகுலர் மானிட்டர் பண்ணுறதுக்கும் ஒரு டேட்டாவை வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக் டேட்டா வருதுன்னா அதை வந்து உள்ளே விடக்கூடாது. ஒரு இன்ட்ரூடர்ஸ் வந்து ஒரு வைரஸ் ஃபைல் வந்து உள்ளே கொண்டு வராங்கன்னா உள்ளே வரக்கூடாது. அப்போ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். இது எல்லாமே யார் பண்ண போகிறது கிடையாது, ஹியூமன் பீயிங், நம்மளோட ஹியூமன்ஸ் யாருமே கிடையாது, சிஸ்டம் தானாகவே பண்ணுது. ஸோ அதுக்கு அடுத்தது இது எல்லாமே அதுக்கு பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்ங்கிறது ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ், ப்ராட் நெட்வொர்க் ஆக்சஸ், ரிசோர்ஸ் பூலிங், ரேபிட் எலாஸ்டிசிட்டி, மெஷர்ட் சர்வீஸ்.
ஸோ இது எல்லாமே வந்து க்ளவுட்னாலே உள்ளதுதான். லார்ஜ் நெட்வொர்க் ஆக்சஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு க்ளவுட்லேயே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்து நம்ம வந்து யூசர்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி அவைலபிலிட்டி, யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் ஃப்ரம் எனிவேர், எங்கேருந்து வேணுமோ ஆக்சஸ் பண்ணலாம், எந்த டயத்தில் எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், இதிலே சொன்னது தான் ஆல்மோஸ்ட். ஸோ நமக்கு இது மாதிரி இருக்கிறனால என்ன, ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்னால என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த சர்வீஸை வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி ரிப்போர்ட் எடுத்து பார்க்கலாம். ரிப்போர்ட் எதுக்காக எடுக்கிறது அப்படின்னா எந்த பர்டிகுலர் யூசர் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குது, அவங்களுக்கு அது தேவை இருக்கா இல்லைன்னா நம்மளே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ தான் நீட் இருக்குது, நீங்கள் இந்த 1 மந்த்தில் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு வந்து அன்வான்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கலாம். அப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அலாட் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது எக்கானாமிக்கலி கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கம்பெனிக்கலாம். எக்கானமி கண்டிப்பாக உண்டு. என்னென்னா ஒரு டைம் நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டோம்னா அதை லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மி. செக்யூர்டு, கண்டிப்பாக க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து உங்களுக்கு வந்து 100% செக்யூர்டு. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம பர்டிகுலர் டேட்டா செக்யூர் அப்படிங்கிறது 2 விதமாக எடுத்துக்கணும்ப்பா. செக்யூருங்கிறது வந்து எல்லாருமே போட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். இப்போ நான் என்கிட்ட இருக்குது, அதை யாரோ ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னா அது வேற. ஆனால் இப்போ என்கிட்ட இருக்கிற விஷயம் வந்து காணா போயிடுதுன்னா அது வேற. இப்போ அது ரெண்டு மூணு விஷயமா நடக்கும். என்ன அப்படின்னா எனக்கு வந்து வல்னரபிள்ஸ், சிஸ்டம் பொறுத்தவரை வல்னரபிள்ஸ்னு சொல்லுவாங்க. வல்னரபிள்ஸ் உங்க சிஸ்டம் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ஸோ அப்போ வந்துட்டு செக்யூர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காண போகிறது, திருடு போகிறது சொன்னேன். அது இல்லாமல் டேமேஜ், இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னுடைய கம்ப்யூட்டரில் இருக்கிற பர்டிகுலர் டேட்டா எனக்கு வந்துட்டு என்ன ஆயிடுது, டெலிட் ஆனால் கூட ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபிசிக்கலி என்ன ஆயிடுதுன்னா கிராக் ஆகிடுது, ஃபிசிக்கலி டேமேஜ் ஆகிடுதுன்னா அதில் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அப்போ அதுதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்ளவுடை பொறுத்தளவில் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து 2 இடத்துல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆல்ரெடி நார்த் வெஸ்ட் ரீஜனில் ஒரு இடத்துல க்ளவுட் ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு அப்படியே டைரக்டா ஆப்போசிட்ல சவுத் சைட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. பிசிக்கலா ஒரு பர்டிகுலர் ஏதோ ஒரு சுனாமி மாதிரியோ ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து நமக்கு எர்த்குவேக் வந்து ஏதோ ஒன்று வந்து டோட்டலா ஒரு பக்கம் ஃபுல்லா காலி ஆனாலும் அதை ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல டேட்டா இருக்கும். ஸோ அதனாலதான் கிளவுடை பொறுத்தவரை செக்யூர்டுன்னு சொல்றோம். நம்ம ஈஸியா ரெக்கவர் பண்ணி எடுத்துக்க முடியும். நம்ம மொபைல்லாம் ரீசெட் பண்றோம், மொபைல்லாம் வந்து இப்போ எல்லாருமே ஒரு மொபைல் வந்து யூஸ் பண்ணிட்டு இன்னொரு மொபைல் புதுசா வாங்குறீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க மெயில் ஐடி கொடுத்ததுமே உங்க கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்துருது. நம்ம எதில் சேவ் பண்ணி வச்சிருக்கோம், அது எல்லாத்தையுமே நம்மளுடைய கான்டாக்ட்ஸை நம்மளோட கூகுளில் சேவ் பண்ணியிருக்கோம். கூகுள் எங்கே இருக்குது, க்ளவுடில் டேட்டா ஸ்டோராக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வருது. வாட்ஸ்அப் பேக்கப் மெசேஜாக இருக்கட்டும், எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இன்னைக்கு செஷனில் முக்கியமாக கவர் பண்ண வேண்டிய 2 டாப்பிக்கும் கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்துட்டு எதுவும் இதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இந்த பர்டிகுலர் ப்ரெசன்டேஷனை தான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி குரூப்லேயும் போட்டிருக்கேன். நமக்கு அடுத்த கம்மிங் சைக்கிள் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் யூனிட் 1 பேஸ் பண்ணி தான் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். அதுக்காக தான் திரும்பவும் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டோட்டலாகவே ஃபர்ஸ்ட் டாப்பிக்லேருந்து சேர்த்தே கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் யூனிட் 1ல் நமக்கு இருக்கிற பெண்டிங் டாப்பிக்கையும் பார்த்தீங்கன்னா இந்த வீக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். ஸோ இது நம்மளுடைய சிலபஸ். கிளவுட் கம்ப்யூட்டிங், டெஃபினேஷன் ஆஃப் கிளவுட், எவல்யூஷன், அண்டர்லைங் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் முடிச்சாச்சு. கிளவுட் கேரக்டரிஸ்டிக்ஸ் முடிச்சாச்சு. எலாஸ்டிசிட்டி இன் கிளவுட் ஆன் டிமாண்ட் ப்ரொவிஷனிங் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து லாஸ்ட் டாபிக். இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்த கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணி முடிச்சிருவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் டாப்பிக்கையும் சேர்த்து தான் நமக்கு யூனிட் 1ல் என்ன இருக்குது அப்படின்னா டெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால இதுக்கு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ ஒன்று இருக்குது. ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி வேற ஒரு காலேஜில் எடுத்தாங்க ஒரு டாபிக். அந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதையுமே சேர்த்து பார்த்து வச்சுக்கோங்க. நான் நம்மளுடைய மெட்டீரியலில் ஆட் பண்ணதுக்கப்புறம், இப்போ ஆட் பண்ண வரைக்கும் நான் கிளாஸ் முடிச்சிட்டேன். அந்த லாஸ்ட் டாப்பிக்கை ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை யூனிட் 1 கம்ப்ளீட் நோட்ஸ்னு அனுப்பிச்சிடுறேன். அந்த லாஸ்ட் டாப்பிக்கு என்னோட வீடியோ போட்டுறேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுன்னா இந்த வீக்குள்ளே நமக்கு யூனிட் 1 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. ஸோ எல்லாருமே வந்து ஃபுல்லாகவே இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் லைக் தட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் லைக் தட் பாருங்க, சந்தோஷம், வேணான்னு சொல்லலை. திடீர்னு எக்ஸாம் வச்சுட்டா கான்சன்ட்ரேட் பண்ணும்ல, அதுக்காக ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு வீக்கில் 2 செஷன் தான் மேக்ஸிமம் வருது. ஸோ அந்த 2 செஷனுக்குள்ளே என்ன கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணி நெருக்கி கொண்டு வந்திருக்காங்க. இதில் நிறைய ஒர்க் இருந்தது எல்லாருக்குமே. அதையும் தாண்டி இப்போ கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த மந்தோட எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அடுத்த மந்த்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது ஃபோக்கஸாக வரும்போது நீங்கள் எல்லாருமே
அவைலபிளாக ஆன்லைன்லேயே இருந்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் செஷனுக்கு நல்லாயிருக்கும். அவைலபிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது 1 செகண்ட் அப்படின்னா நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு ரெடி. நான் அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய செஷன் ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் மேக்ஸிமம் யூடியூப்பில் போட்டுருவேன். டேரெக்டாக கூட அப்லோட் பண்ண மாட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குன்னு. ஸோ நெட்வொர்க் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துக்கலான்ட்டு. ஸோ இதில் எதுவும் இன்கன்வீனியன்ஸ் இருந்ததுனாலும் சொல்லுங்கள், அடுத்தடுத்த டைம் சரி பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்டில் நவ் நமக்கு வந்து ரீஓப்பனிங் டேட் தெரியாததுனால என்னுடைய தாட் என்ன அப்படின்னா, ரீஓப்பனிங்க்கு முன்னாடி அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 2 யூனிட்ல ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்கன்னா நல்லது. ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம் நடந்துச்சு, நாளையோட ஃபைனல் இயருக்கு எக்ஸாம் முடிய போகுது, ஆன்லைனில் எக்ஸாம் நடக்குது, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அட்டன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட வந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நாளைக்கு மத்தியான பேட்ச் 12 to 1 அதோட முடியுது. ஸோ இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக எக்ஸாம் இல்லாமல்லாம் பாஸ் போட மாட்டாங்க. அதனால கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து முன்ன விட இன்னும் ஈஸியாக படிக்க முடியும். என்ன ரீசன் அப்படின்னா மெத்தடாலஜியே மாறுது. நியூ எஜுகேஷன் பாலிசி வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருந்த மெத்தடே மாற்றுறாங்க. அப்போ நம்ம தான் இதுலேயும் 1 செகண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிகினர்ஸ். ஸோ இது அதுக்கு முன்னாடி யாராவது எக்ஸ்பர்ட் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு போகலாம். இது அப்படி கிடையாது. நம்ம தான் பிகினர்ஸ், நம்ம தான் இதுக்கு உருவாக்குறோம். நம்மளை தான் யார் வரப்போகிறவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளோட மீட்டிங்குமே ஆல்மோஸ்ட் இன்னொரு 5 minutes தான் டைம் இருக்குது, எண்ட் ஆக போகுது. செஷனில் யாருக்காவது லைவ்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன், செஷன் சம்மந்தமாக கூட இல்லைனாலும் பரவாயில்லை, வேறு ஏதாவது ஜென்ரல் திங் ஏதாவது இருந்ததுனாலும் நீங்கள் என் கூட இப்போ வந்து கேட்கலாம். நான் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன்.